சமீப காலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மத்தோட பேசுகிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து பேசுகிறாங்க. அதற்கு என்ன காரணம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, மன ரீதியாக எதுவும் பிரச்சனையா இல்லை அரசியல் ரீதியாக பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்தையும், இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே அரசியலுக்கு வர்ற எல்லாருக்குமே அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசை இருக்கும். நம்ம முதலமைச்சர் ஆகணும், நம்ம அமைச்சர் ஆகணும், நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கும். அதில் தப்பு இல்லை, எல்லாருக்குமே அந்த இலக்குக்கு வர்றது தப்பு இல்லை. சும்மா யாரும் ஆசை இல்லாமல் அரசியலுக்கு வர மாட்டாங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. அது மிஸ் ஆகும்போது, அந்த இடம் நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஒரு வெறுப்பு ஏற்படும், ஒரு விரக்தி ஏற்படும். அப்போ அரசியலில் நம்ம இவ்வளவு காலம் இருந்ததுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது ஏற்படும். அது ஒரு கட்டத்தில் தினமும் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி பாதி கிட்டத்தட்ட அரசியல் மனநோய் மாதிரி, இனிமேல் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியாதோ, இவ்வளோ உழைப்பு வீணாக போச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகி பேசுகிறத ஒரு டைப் இருக்குது. அதே மாதிரி ஒரு அரசு செயல்படுது, அந்த அரசு மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல. எந்த குற்றச்சாட்டுமே, திட்டங்கள் சரி, அரசோட நடவடிக்கையில் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத பட்சத்தில், அப்படியே குற்றச்சாட்டு சொன்னாலும் உங்கள் ஆட்சியில் நடந்ததை விட இந்த ஆட்சி கரெக்டாக தான் இருக்குங்க எதிர்வினை வரும்போது என்ன குற்றச்சாட்டு செய்யணும். அப்போ நம்ம ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டுறது, குறை சொல்கிறதுக்காக, இப்படி ஒரு மனநிலையில் இருக்குது. அப்போது எந்தெந்த தலைவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்ப்போம். முதல்ல திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் தஞ்சாவூரில் நடந்த அந்த விவசாய அவங்களுக்கு ஆதரவான அந்த போராட்டத்தில் நடிகை த்ரிஷா பற்றி அவர் பேசினார். கூட்டத்திலிருந்து பேசினாலும் அவர் பேசினது இரட்டை அர்த்தத்தில் பட்டது. அது நான் அந்த தண்ணியை சொன்ன, காவிரி தண்ணியை சொன்ன, அந்த மீனிங் தான் அது. இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இந்த இந்த இடத்துக்கு எதுக்கு போகிறாங்க? அவங்க த்ரிஷா அரசியலில் கிடையாது, கட்சியில் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கை. அங்கே எதுக்கு அவங்க பேர் அங்கே வருது? அங்கே உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு முதலமைச்சர் செயல்படுறார், விவசாயிகள் போராட்டம், விவசாயத்துக்கு முதலமைச்சர் என்ன செய்யணும், இந்த போராட்டத்தை இதுக்கு என்ன தீர்வு வரணும், இதுக்கு என்ன திட்டம், என்ன சட்டம் தீட்டணும், விவசாயிகளை எப்படி காப்பாற்றணுங்கிறது முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம். இது ஆக்கப்பூர்வமான அரசியல். இல்லை முதலமைச்சர் இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு, இதெல்லாம் நிறைவேற்றலை, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இது இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறது அது வேற. அதில் ஒரு தர்மம் இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருக்கு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ண 1000 மடங்கு உரிமை இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. அரசியல் ரீதியாக திட்டம் என்ன, மக்களுக்கு என்ன வருது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, கல்வித்துறை எப்படி வேலை செய்யுது, அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க, எம்எல்ஏக்கள் என்ன வேலை செய்கிறாங்க, இதில் என்ன வேணாலும் பேசலாம், தப்பே கிடையாது. அந்த உரிமை, தார்மீக உரிமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் தனிப்பட்ட ஒருத்தர் அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஒன்று எடுத்து பேசும்போது அங்கே எதுக்கு போகுது, அந்த சிந்தனை எதுக்கு அங்கே போகுது அப்படின்னா, அப்போ இவரை குறை சொல்வதற்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம குறை சொல்ல முடியும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் ஆட்சியில் ஒழுங்காக இருக்கான்னு கேட்குறானுங்க. அதுதான் உண்மை, யதார்த்தமா. போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சின்னு சொன்னோம்னா உங்கள் ஆட்சியில் தாங்க அதை வளர்ந்ததேன்னு சொல்கிறானுங்க. அதுக்கும் பதில் சொல்ல முடியலை. எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது, உங்கள் ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டிலே பண்ணானுங்களே, அது என்ன, அதை தவிர்த்து இன்னும் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காவல்துறை மரணம் அப்போதை பிரச்சனை, அதுதான் உங்கள் ஆட்சியில் அதிகமாக இருந்துச்சேன்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனை சட்டசபையிலே கேட்டாங்க, அது அவங்க போராட்டமே பெருசாக இருந்து, கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு நடந்தார்ந்து அமைச்சர் சட்டசபையிலே பேசினார் ஒரு வட்டம். அப்போ ஒவ்வொன்றுக்கு எதிரடி தாவேக்கால இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது. அப்போ அவங்க ஆட்சியில் உள்ள குறைகள் அதிகமாக இருந்ததுனால இந்த ஆட்சியில் சின்ன சின்ன விஷயங்கள் குறையா அவங்க எதிர்கட்சியாக குற்றச்சாட்டுனா கூட உங்கள் ஆட்சியை விட இது பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாக மக்களோ இல்லை மற்ற ஊடகங்களோ
இல்லை மற்ற அரசியல் கட்சிகளோ இல்லை டிவிகே தொண்டர்களோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை தலைமையோ பேசும்போது எப்படி அரசியல் செய்யணும்னு திமுகவுக்கு தெரியல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் தெரியல. அவங்க கட்சியில் உள்ள எல்லாம் ஐயா ஸ்டாலின் அமைதியாயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இங்கே என்னத்தை பேசினாலும் இப்போதைக்கு எடுபடாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவர் என்ன அமைதியாக இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல. பட் இப்படி இருக்குல்ல, இந்த காரணங்களால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நோன்றாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு இருந்திருக்கும். அதில் தப்பே இல்லை. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அப்படிங்கிறது தான் வரும். வேற யாரும் வரமாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கனவோடு இருக்கிற உதயநிதி அவர்களுக்கு விஜய் அவருடைய மக்கள் செல்வாக்கு 35 முதல் 40% வாக்கோட வெற்றி பெற்றிருக்காரு, தனியா கூட்டணி இல்லாமல. இப்பவும் அந்த கட்சி பலம் பெற்றிருக்கு. அதிமுகவில் உள்ள குறுநில மன்னர்கள் மாதிரி அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் 2 பேருமே அந்த மாதிரி ஆளுக்கு தான். அந்தந்த பகுதிகளில் ஒரு விஜயபாஸ்கர் 4 எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை பகுதிகளில் இந்த விஜயபாஸ்கர் கரூர் பக்கத்து பகுதிகளில் அவரே 4 எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கும். அப்போ 8 எம்எல்ஏ போதில் ஒரு 2 பேரால பாளையக்காரர்கள் மாதிரி அவங்கெல்லாம் எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பாளையக்காரர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி சில அரசியல் கட்சிகளில் சில முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாளையக்காரர் மாதிரி இருக்காங்க. எப்படி செங்கோட்டையன் இருக்காரு, ஜெயிச்சார்ல, செங்கோட்டையன் ஜெயிச்சாரு, சத்தியபாமா அவங்க ஜெயிச்சாங்க, செங்கோட்டையன் சார்ந்த அந்த பகுதியில் எல்லாரும் ஜெயிச்சாங்கல்ல. அந்த பகுதி பாளையக்காரர் யாரு? செங்கோட்டையன். அப்படி இருக்காங்க. நீங்க அப்படி அந்த மாதிரி தான் செல்வாக்கோட இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். ஓபிஎஸ் இருக்கிற எப்படி ஜெயிச்சாரு? அவர் ஒரு பாளையக்காரர் அந்த பக்கம். அந்த மாதிரி அந்தந்த இப்போ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இதெல்லாம் அதிமுகவில் நிறைய பேர் ஒரு பாளையக்காரர்கள் மாதிரி அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்கள். ஒரு 4 மினிமம் 4 எம்எல்ஏக்களை அவங்களால ஜெயிக்க வைக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் அதை விட தாண்டி பண்ண முடியும் மினிமம் நான் சொல்றது. ஸோ அவங்கெல்லாம் இப்போ அவங்க வரலை. எஸ்பி வேலுமணி சண்முகம்லாம் இன்னும் டிவி கேட்க வரலை. பட் என்னமோ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. பட் இப்போ பார்த்தா இப்போ தேர்தல் வந்தாலும் டிவிக்கே ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர்ற தேர்தலையும் விஜய் தான் சிஎம் ஆவார், இன்னும் 25 வருஷத்துக்கு சிஎம் ஆவார், இப்படிலாம் சொல்லும்போது அப்போ நம்ம ஒரு 70 வருஷம் தாத்தா கலைஞர், அப்பா ஸ்டாலின், நம்ம குடும்பம் இவ்வளோ செல்வாக்கில் இருந்தோம், இவ்வளோ அதிகாரத்தில் இருந்தோம், அசால்ட்டாக எடுத்துட்டாப்லையே அந்த அந்த பதவியை அந்த முதலமைச்சர். அப்போ நம்ம காலங்காலத்தில் முதலமைச்சர் ஆக முடியாத அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தவிப்பு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துருச்சு. அதில் தப்பு இல்லை, அந்த ஏக்கம் வரத்தான் செய்யும், அவரும் மனிதர் தானே. அப்போ என்ன மாதிரி அரசியலை கொண்டு போகணும், எப்படி பேசினா நம்ம விஜய் அவர்களுக்கு எதிரான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லை. அப்போ ஜென்சி அரசியல்ன்றாங்களே. உதயநிதி ஸ்டாலினுக்குன்னா 80 வயசு ஆயிடுச்சா என்ன? விஜய் அவரோட இவர் கம்மி தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 பேருக்கு ஒரு ஸ்டேஜ் தானே அது. அந்த காலகட்டத்து வயசு தானே அவங்க. அவர் சினிமாவில் தான் வந்தார், இவர் சினிமாவில் தான் வந்தார். கட்சி கட்டமைப்பு திமுக இருந்துச்சு. ஏன் சென்சி வாக்க திமுக பக்கம் உதயநிதினால திருப்ப முடியல? அது அவர் செஞ்ச தப்பு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதை பண்ணியிருக்கணும். விஜய் வர்றான்னு தெரிஞ்ச உடனே சென்சியெல்லாம் மாறுவாங்க. அப்போ அதுக்கான அரசியல் அவர் முன்னெடுத்து, இது அவர் மேலே தவறு. இப்போ இப்படிப்பட்ட பல குழப்பங்கள்ல ஒன்று வெறுமையாக உணர்றாங்க திமுக காரங்க, வெறுமையாக உணர்றாங்க. என்னன்னா எதிர்பார்க்கல அவங்க விஜய் சிஎம் ஆவார்னு சொல்லி. நான்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தேன் விஜய் தான் சிஎம் ஆவார்னு. ஏன்னா மக்கள் எழுந்துட்டான், மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க கடைசியில் தேர்தல் கட்டத்தில் ஏதாவது பணம் காசை கொடுத்து கூட ஜெயிக்க வச்சலாங்க கூட நம்பிக்கை இருக்கலாம். இப்போ அது எடுபடாமல் போச்சு. ஸோ இந்த குழப்பம் இருக்குல்ல, ஒன்று நம்ம அடுத்த சிஎம் ஆனான்னு எதிர்பார்த்தாது அது நடக்காது போல் இருக்கு அப்படின்ற ஒரு பதட்டம். அரசியல் முதலமைச்சர் ஆன பிறகு அதிரடியாக சில திட்டங்களை அறிவிச்சாரு. அந்த போதை ஒழிப்பு தடுப்பு சீட்டு படை, அதே மாதிரி அந்த பெண்கள் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, ஒரு 714-17 ஒயின் ஷாப்பை மூணுது, இப்படி விவசாயிகள் கடன் தள்ளுபடி, இப்படி சட்டு இது பண்ண அரசு பணி கரூர் மக்களுக்கு அது கோர்ட்டு தடை வச்சாலும் அவர் செய்த தப்பு இல்லை அறிவிச்சார். இது எல்லாம் மக்கள்கிட்ட நல்ல பேரை கொண்டு போச்சு. இன்னொன்று ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான அரசியல், அது ஹைலைட்டாக இருக்குது. அதை திமுகவும் பேச எந்த கட்சியுமே அதை பேச முடியாது. இப்போ என்ன அரசியல் பண்ணணுங்கிறது தெரியாம விரக்தியில
கிட்டத்தட்ட பர்சனல் விஷயத்தை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு காரணம். அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு கனவு இருந்தது, முதலமைச்சர் ஆயிடலாம். எப்படி இருந்தாலும் இந்த திமுக அதிமுக அந்த ஒரு கட்டத்தில் மக்கள் வெறுப்பாங்க, நம்ம அதனால தான் 234 தொகுதி அவர் நிப்பாட்டிகிட்டே இருந்தார் தொடர்ந்து 15 வருஷமா. அதே மாதிரி கூட்டணிக்கு போகலை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. அதுல நம்ம அவரை குறை சொல்ற இல்லை. ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியலை அவர் பண்ணார். அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, விஜய் அவரோட கூட்டணி சேர்ந்திருக்கணும். முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர், நம்ம தம்பி தானே, ஒரு தமிழர் ஆட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அது அவர் பண்ண தப்பு. இல்லை கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆயிருக்கலாம். எப்படி விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆகி கலைஞரை உட்கார வச்சாரு. எதிர்கட்சியிலேருந்து தூக்குனார் கலைஞரை, வீட்டில் உட்கார வச்சிட்டார் விஜயகாந்த். அவர் எதிர்கட்சி, திமுகவே எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துச்சுல 2011. அதை ஏன் செய்யலை சீமான்? அப்போ சீமான் மேலே உள்ள தவறு இது. நான் அரசியல் படித்தவனா அவர் மேலே உள்ள தவறு சொல்கிறேன். அவருக்கு என்ன விஜய் அவர்கள் மேலே கோவம்னா, அவருக்கும் முதலமைச்சர் கனவு இருந்தது, அது போச்சு. தமிழர் தான் ஆளணுங்கிற இதை அழுத்தமாக சொன்னார். இப்போ அவர் பேச முடியாது. அதான் தமிழர் தானே, விஜய் ஆள்றாரே அப்புறம் என்ன அப்படிங்கிற பதில் வந்துடும். ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்காப்புல, அதைத்தான் அவன் சீமானு சொன்னார். அதே அரசியலை இவர் பண்ணுறாரு. அதே மாதிரி விவசாயிகள், இயற்கை சார்ந்தது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ கூட கல்குவாரிலாம் கேரளாவுக்கு அந்த மண் என்னமோ மண் இருக்குல்ல, அந்த மண்ணெல்லாம் கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நல்ல அரசியலை விஜய் பண்ணுறாரு. அதே மாதிரி இளைஞர்கள் ஃபுல்லாக சீமானுடைய ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. 8லேருந்து 4 ஆயிடுச்சு, பூரா விஜய் பக்கம் போயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் கனவு போச்சு. இனிமே 234 தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியுமா? கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட இந்த வட்டமாவது வரும்னு பார்த்தோம், வரலாம். இப்போ என்னதான் பண்ணுறது, என்ன அரசியலை இங்கே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அவரும் கொஞ்சம் மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுதான் உண்மை. இன்னொன்று, 15 வருஷமாக நம்ம உழைச்சிருக்கோமே, 15 வருஷமாக எத்தனை மேடையில் கத்திருக்கோம், எவ்வளவு உழைச்சிருக்கோம். அதெல்லாம் அவர் உழைப்பை குறை சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு தான். உழைச்சாரு, நேர்மையாக இருந்தார், ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, முடிஞ்ச அளவுக்கு போராடினார் மனுஷன். அதில் நம்ம மாட்டுக்கு அந்த விஷயத்துக்காகத்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சரானோன்னா சீமானை சந்திச்சார். ஒரு நல்ல அரசியல் தலைவருங்கிற மரியாதையினால சந்திக்கிறாரு. இல்லைன்னா எதுக்கு உங்களை சந்திக்கணும்? அதில் அவர் கரெக்டாக நடந்துக்கிட்டார். அப்போது இவரை இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இதில் கட்சிக்காரங்க ஃபுல்லாக டிவிகே பக்கம் போகிறாங்க, கட்சியோட சரிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விரக்தியில் விஜய்க்கு எதிராக என்ன அரசியலை பேசணும்னு தெரியல. ஈழத்துக்கு எதிரானவர்னு பேச முடியாது, ஏன்னா அவர் ஈழ பிரச்சனையில் முன்னாடியே அவர் போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாரு, ஈழ மக்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. வேறு என்னதான் குறை சொல்ல முடியும் அவரை? ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக மதுவை ஒழிச்சு விட்டாரு. மதுனா அந்த ஓயின் ஷாப்பெல்லாம் மூடி அதுக்கு எதிராக ஒன்று பண்ணுறாரு. மற்றவை சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. என்னதான் நம்ம அரசியல் பேசுறதுங்கிறது தெரியல. அதே நேரம் நம்ம ஒருவேளை கூட்டணி வச்சிருக்கலாமே, கூட்டணி வச்சிருந்தா ஒரு அமைச்சர்களாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், இந்த இடத்துல அடுத்த ஒரு அரசியல் நகர அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கலாமேங்கிற ஒரு ஆதங்கமும் அவர் மனசுல இருக்கு. இது மொத்தமாக கோபமாகி விஜய் அவர்கள் மீது குறை சொல்ல முடியாம, அரசியல் ரீதியாக குறை சொல்ல முடியாம தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்றது. இந்த இன்னைக்கு கூட ஒரு இடையில பேசியிருக்காரு, கொடியேற்ற தெரியலன்றாரு. கொடியேற்ற தெரியல, ஏன்னா கொடியேற்றருக்கு என்ன ஏதாவது முறை இருக்கா என்ன? அதுக்கெல்லாமா ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாங்க. எதை குறை சொல்லணும், ஒரு கொள்கைவாதி எதை குறை சொல்லணும் தெரிய வேணா, இதெல்லாம் ஒரு விஷயமாயாது. இதை தனிப்பட்ட இதாக பேசுறது, இப்படி நிறைய விஷயத்துல அவர் கொஞ்சம் வன்மத்தோடவே பேசுறாரு சீமான். அது என்னன்னா விரக்தி. இனிமே நம்ம சிஎம் ஆக முடியாது, இனிமே நம்ம என்ன மாதிரி அரசியலை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற குழப்பமும், அவர் மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டார், இந்த இதில் விரக்தி ஆகிட்டார். அதனால அவர் இப்படி பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் ஒருத்தர், ஏன் அவர் ஒருத்தர்னு சொல்கிறோன்னா, அவர் இன்னும் தலைவராக, நான் அவர் அரசியல் படித்தோன்னா அவர் தலைவராக ஏற்றுக்கிறது கிடையாது. தலைவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு பேச்சாவது தலைவருக்கான பேச்சு இருக்கா? நயினார் நாகேந்திரன்ட்ட என்ன பேச்சு பேசுற? ஒரு விஷயம் பேசி அப்படி பெரிய பெருளையை பேச சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி திரிஷாவை பற்றி இழுத்தார். விஜய் அவர்கள் வீட்டை விட்டு திரிஷா விட்டு வெளில வாங்கன்னு சொன்னார். ஒரு தேசிய கட்சி, எவ்வளோ பெரிய மோடி அமித்ஷா போன்ற பெரும் தலைவர்கள் இருக்கிற கட்சி,
ஒரு 15 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியில் தமிழ் மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தர் பேசுகிற பேச்சா இது? மூணாம் தரப்புல ரோட்டில் போகிறவங்க கூட நாகரீகமாக பேசுகிறான் இன்னைக்கு. அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், இந்த இவர் வேலைக்கு ஆக மாட்டார், தலைவருக்கான வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அப்பாவை பற்றி சட்டசபையில் யாருன்னு கேட்டால் உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாரு. கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி கேஸ். அரசியல் பேசுறதுக்கு வேற ஒன்றுமே தெரியலையா நாகேந்திரனுக்கு? தெரியாதவருக்கு, எதுவுமே தெரியாத ஆள் தாங்க பிஜேபியில் போட்டு அந்த கட்சியை தமிழ்நாட்டில் நாசம் பண்ணிட்டாங்க. அந்த பிஜேபி இனிமேல் அவ்வளோதான். அது பிடிக்காம தானே அண்ணாமலை விளையிட்டாரு. நாகேந்திரன் தலைமையெல்லாம் இயங்குனா நான் என்னோட வேல்யூ என்ன இருந்தது அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அண்ணாமலை விளையிட்டாரு. அவர் கரெக்டான பொலிட்டீஷியன் அண்ணாமலை. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, நானும் தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டில், அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூவான விஷயத்த பேசி நம்ம மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் டெல்லி கவனிக்கும், இங்கே என்னடா செயல்பாடு நடக்குது, என்னடா ஒன்றும் தமிழ்நாடு பிஜேபி வேலை செய்தா இல்லையா, ஒன்றும் தகவலை காணணும்னு டெல்லியிலேருந்து தகவல் வரும். அப்போ பரபரப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ ஏதாவது ஒன்றுன்னா தனிப்பட்ட சட்டத்திட்டத்தை சொல்ல முடியல, சிஎம் மேலே குறை சொல்ல முடியல, ஆட்சி நல்லா நடக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்குது, என்னதான் பேசுறது? அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவோம்னு பேசுறது. பேசி அது ஒன்றும் பாசிட்டிவாக ஒன்றும் அமையப்படுறதில்ல. அவருக்கு பிஜேபிக்கு லட்சக்கணக்கில் வாக்கு விட போடுறதில்லை. மேலும் மேலும் அது வீணாத்தான் போக போகுது. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அவர் அரசியல் பண்ணுறது, அதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. வேற அவருக்கும் முதலமைச்சராகவும் அந்த கனவுலாம் இல்லை, அது ஆக முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இந்த விஷயம் ஒன்று இருக்குது அவருக்கு. என்னென்னா, நம்ம தலைவர் பதவியை பிடிங்கிடுவாங்களோங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. அதே நேரம் அப்போ நம்ம தலைவர் நம்ம ட்ரெண்டில் இருக்கோம், இன்னைக்கு பல்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறத மத்தியில் காட்டுறதுக்காக இந்த மாதிரி இஷ்யூவான விஷயத்த பேசி அப்புறம் ஒரு 2-3 மாதம் மத்தியில் உள்ளவங்க நயினார் வேலை செய்கிறாப்புல பேசுகிறாப்புல அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்லி இவராக ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பிஜேபி விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்குன்னு தெரியாமல் தலைமை குழப்பத்தில் இருக்குது. அதுதான் உண்மை. என்னதான் பண்ணாலும் இங்கே எப்படிடா பண்ண முடியாது? ஒன்று சந்தோஷம் என்னன்னா, பிஜேபிக்கு பெரிய தலைவர்களுக்கு திமுகவை வீழ்த்துனது, திமுக ஆட்சியை கவுத்துனதுனால விஜய் அவர்களை டென்ஷன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதில் சந்தோஷம் பிஜேபிக்கு, அதுதான் உண்மை. திமுகவை வீழ்த்தன்னு நினைச்சாங்க, அது நடந்துருச்சு. ஆனால் போற போக்க பார்த்தா திமுகவும் பிஜேபி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. வேற வழியே இல்லை பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கட்சியை பிரித்து என்னென்னமோ இப்போ நடந்துச்சு, அதுவும் ஒன்றும் நடக்கலை. நயினாரை அண்ணாமலை விட்டு நயினாரை மாற்றி பார்த்தாங்க எடப்பாடிக்காக, ஒன்றும் நடக்கலை. எடப்பாடி கூட போய் பிஜேபி வீணா போச்சு. எடப்பாடி வீணா போய் பிஜேபி வீணா போயிட்டாரு தமிழ்நாட்டில். ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவங்க திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேரலாம்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. எம்பி எலெக்ஷன்லேயே அது நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வேற அப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அதனால தான் அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இங்கே பேசியிருக்காருன்னு நம்மளால் அதை யூகிக்க முடியுது. ஸோ இப்படி அந்தந்த அரசியல் தலைவர்களுக்கு மனசுக்குள்ள சீனியர் தலைவர்கள், ரொம்ப காலம் கட்சி நடத்தினவங்க, கட்சிக்காக உழைச்சி ரொம்ப காலம் பெரிய லட்சியத்தோட வாழ்ந்தவங்களுக்கு என்னன்னா, லட்சியம்னா என்ன, அதிகாரத்துக்கு வேற என்ன அவங்க என்ன நினைச்சவங்களுக்கு அது கைவிட்டு போயிடுச்சு. 100% அந்த அதிகாரம் நமக்கு வராது என்று முடிவு செய்துட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் நம்ம அடுத்து சிஎம் ஆக முடியுமா, விஜய் வந்துட்டாரு, அடுத்து இந்த அண்ணாமலை ஏதோ முளைச்சி வர்றதா சொல்றாங்க, அது ஏதோ அப்போ தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க, நம்ம சாத்தியமாகுமா, ஒரு பதட்டம் அவருக்கு வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி சீமானுக்கு நம்ம சிஎம் ஆகுமா என்ன, இது எப்படி இந்த 15 வருஷமா உழைச்சோமே, அதுதான் பிரச்சனை. 15 வருஷம் சீனியர் நம்ம இந்த மக்கள்கிட்ட பண்ண 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, அது அவர் பிரச்சனை. இவருக்கு என்னன்னா, தன்னோட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவருங்கிற அந்த போஸ்டிங்கை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையை ஒன்று சொன்னோம்னா மீடியாவில் போடுவாங்க, நம்ம பேர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. மத்திய சர்க்கார் மத்தியில் உள்ள தலைவர்கள் வாட்ச் பண்ணுவாங்க, ஏங்குறாப்புல ஏதோ பேசுகிறாப்புல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரி அரசியலை பண்ணுறார். இந்த மாதிரி மனநிலையில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் குறை சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்னன்னா, விரக்தி, வெறுப்பு, இனிமேல் நம்ம எப்படி அரசியல் செய்யறதுன்னு தெரியலை, மக்கள் ஃபுல்லாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு,
தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்காங்க. அதுவும் சீமான் போன்றவர்கள் அப்படி வன்மத்தோடு பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா சீமான் மீது அவர் ஜெயிக்காரோ தோக்குறாரோ அவர் மீது தனிப்பட்ட மரியாதை எல்லாருக்குமே இருக்குது. காரணம் அந்த தமிழ் உணர்வு, தமிழர்கள் பற்றி ஒரு 15 வருஷம் பேசின விஷயம் பாராட்டக்கூடியது. சீமான் என்ற ஒரு அரசியல் தலைவர் 15 வருஷம் இல்லைன்னா அந்த தமிழனை எவனும் மதிச்சிருக்க மாட்டாங்க, தமிழையே அழிச்சிருப்பாங்க. அந்த காப்பாற்றுற பெருமை சீமான் அவர்களுக்கு உண்டு. அந்த நாகரிகத்தோட பண்போட ஒரு அரசியலை செஞ்சார்னா அவருக்கு ஓரளவு அந்த மரியாதையாவது இருக்கும். ரைட்டுப்பா ஏதாவது தமிழன் கத்துறாப்புல அப்படிங்கிற மரியாதையாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு மூணாந்தர அரசியல்வாதி மாதிரி, திமுக காரங்க மாதிரி, பிஜேபி காரங்க மாதிரி, இவன் அதாவது நான் சொன்ன எல்லாத்தையும் உதயநிதி மாதிரி, நாகேந்திர மாதிரி சீமானும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்பவே சீமானுக்கு எதிராக பல குரல் எழுப்புது. அவருக்கு கெட்ட பேர் தான். அடுத்த அரசியல் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஆனால் அண்ணாமலை எவ்வளவு தெளிவான அரசியலை கொண்டு போகிறாரு. விஜய் அவர்களை விமர்சிக்க மாதிரி சில தவறுகளை சுட்டி காட்டுறாரு, வன்மமாக விமர்சனம் பண்ணலை. டைம் கொடுப்போம்னு சொல்கிறாரு. அதே நேரம் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. எவ்வளோ ஜெனியூனாக அரசியல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது, அவருக்கு என்னென்னா ஜெயிச்சுட்டாங்க, மக்கள் ஆதரவோடு ஜெயிச்சுட்டாங்க, புதுசாக வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக சரியாக வரும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அவ்வளோ மோசமான இல்லை, ஆட்சி நல்லா தான் இருக்குது. போன ஆட்சியில் விட இப்போல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் இல்லாமல் நீட்டாக கமிஷன் டெண்டர் எதுவுமே பெர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கு. பட் ஜீரணிக்க முடியாமல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வன்மமாக பேசக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. இது தவறு. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதில்லை. இதை தலைவர்கள் நிறுத்தி கொண்டு ஆக்கப்பூர்வமான நேர்மையான ஒரு நல்ல அரசியலை கொண்டு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்குது. அவருக்கு எதிராக பேசுகிற ஆளுக்கு எதிராக மக்கள் மாறுவாங்க. இது புரியாமல் சில அரசியல் தலைவர்கள் பேசுகிறது தப்பாக தெரியுது. அதுதான் உண்மை. பார்க்கலாம். நன்றி.